ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் WSL யூஸ் பண்ணி எப்படி உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் OSஐ ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் விண்டோஸ் 11 பிசியில் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் பட்டன் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் டெர்மினல் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் அட்மின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வரும். இதில் எஸ் அப்படின்னு கொடுத்துக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோஸ் பவர் ஷெல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் வந்து ஓப்பன் ஆகும். நாம் WSL யூஸ் பண்ணி உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் OSஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுடைய பிசியில் WSL யூஸ் பண்ணி உபுண்டு OS வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லை அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்ட் அப்படியே டைப் பண்ணுங்க. WSL ஸ்பேஸ் -L இந்த கமெண்டை கொடுத்துட்டு என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு இங்கே வந்திருக்க மாதிரி நோ இன்ஸ்டால்டு டிஸ்ட்ரிபியூஷன் மெசேஜ் வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிசியில் WSL யூஸ் பண்ணி எந்த விதமான லினக்ஸ் OSும் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உபுண்டுவும் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இங்கே நீங்கள் WSL யூஸ் பண்ணி வேறு ஏதாவது லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லிஸ்ட் வந்து இங்கே கீழே காட்டும். இப்போ நம்ம உபுண்டு லினக்ஸ் OSஐ எப்படி WSL யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்ட் வந்து டைப் பண்ணுங்க. WSL ஸ்பேஸ் -L ஸ்பேஸ் -O இந்த கமெண்டை கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி WSL இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய லினக்ஸ் OS உடைய பேரெல்லாம் காட்டும். இதில் உபுண்டு அப்படின்னு போட்டு 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் நம்பர் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய உபுண்டுக்கு நேராக எந்த வெர்ஷன் நம்பருமே இருக்காது. இந்த உபுண்டுவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் வந்து இருக்கோ அந்த வெர்ஷனுக்கான உபுண்டு OS வந்து டவுன்லோட் ஆகி நமக்கு இன்ஸ்டால் ஆகும். இல்லை பர்டிகுலராக இங்கே இருக்கக்கூடிய இந்த வெர்ஷன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்டை அப்படியே டைப் பண்ணுங்கள். WSL ஸ்பேஸ் -install ஸ்பேஸ் நாம் இப்போது உபுண்டு OS தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் நேம் அப்படின்ற ஒரு காலமும் ஃப்ரெண்ட்லி நேம் அப்படின்ற ஒரு காலமும் இருக்கும். இங்கே நேமுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பேர் எந்த ஃபார்மேட்டில் எக்ஸாக்டாக இருக்கோ அதுதான் நமக்கு தேவை. அதை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் உபுண்டு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனால் உபுண்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வெர்ஷனோடு இருக்கக்கூடிய இந்த உபுண்டு OS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இப்போ டைப் பண்ணி காட்டுறேன். உபுண்டு -26.04 இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். நான் இப்போ ஜஸ்ட் உபுண்டு அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த கமெண்டை கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு உபுண்டு OSக்கான ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உபுண்டு OS வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். இந்த ஃபுல் ப்ராசஸும் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதுவே உபுண்டு OS வந்து ஓப்பன் பண்ணும். இங்கே பாருங்கள், லான்ச்சிங் உபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு உபுண்டு OSக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே போய் நம்மளால் லினக்ஸ் OSஐ ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே கிரியேட்டட் டிஃபால்ட் யூனிக்ஸ் யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அரங்கா ஓஜி அப்படின்னு காட்டுது. உங்களுக்கு இங்கே வேறு பேர் கூட காட்டலாம். இங்கே காட்டக்கூடிய பேரே உங்களுக்கு ஓகே, உங்களோட யூசர் அக்கௌண்ட்டுக்கு இந்த பேரே ஓகேன்னா விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் AOG அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இங்கே யூசர் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வந்து ஸ்க்ரீனில் தெரியாது, ஆனால் பேக்ரவுண்டில் என்டர் ஆகிட்டு தான் இருக்கும். கரெக்டாக கீபோர்டை பார்த்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீடைப் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேலே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்களோ அதை அப்படியே கீழே டைப் பண்ணுங்கள். ரெண்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா யூசர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகுது. நான் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்து வரும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உபுண்டு OSக்கான கமாண்ட் டெர்மினல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே காட்டக்கூடிய கமாண்ட் டெர்மினல் உண்மையாலுமே உபுண்டு OS தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்ட்டை டைப் பண்ணுங்க. CAT ஸ்பேஸ் /OS-OS-release இந்த கமெண்டை டைப் பண்ணிட்டு என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே நேமில் எனக்கு உபுண்டு அப்படின்னு காட்டுது. இங்கே உங்களுக்கு உபுண்டுன்னு காட்டுச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய கமாண்ட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா உபுண்டுவோட இது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் இங்கே கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் OSக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். நான் இப்போது who am I அப்படின்ற கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா
நாம இப்போ கரண்டா எந்த யூசர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உள்ள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லும். இங்க பாருங்க ஏஓஜி அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. நான் கிரியேட் பண்ண யூசர் அக்கௌண்ட்டுக்கு நான் ஏஓஜி அப்படின்னு தான் கொடுத்தேன். அதனால அந்த பேர் வந்து இங்க எனக்கு காட்டுது. இந்த ஹூஆமை அப்படின்றத கொடுக்காமலேயே நீங்க யூசர் நேம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இங்க அப்படின்ற சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேம் தான் உங்களுடைய யூசர் நேம். இங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூசர் அக்கௌண்ட்டுக்கான நேம். இப்போ நம்ம உபுண்டு அப்படின்ற இந்த லினக்ஸ் ஓஎஸ் உடைய டெர்மினல்ல இருந்து முன்ன இருந்த மாதிரி விண்டோஸோடைய பவர் ஷெல்லுக்கான டெர்மினலுக்கு போகணும் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரிக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. முன்ன இருந்த மாதிரி பவர் ஷெல்லுக்கான கமாண்ட் டெர்மினல் வந்து கிடைச்சிரும். இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்ட்டை டைப் பண்ணுங்க. WSL ஸ்பேஸ் -L அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இங்க உபுண்டு அப்படின்ற பேர் காட்டுது பாத்தீங்களா. இப்போ நீங்க மறுபடியும் விண்டோஸ் பவர் ஷெல்லுடைய இந்த கமாண்ட் டெர்மினல்ல இருந்து உபுண்டு ஓஎஸ் உடைய கமாண்ட் டெர்மினல் வந்து போகணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய கமாண்ட் அப்படியே டைப் பண்ணுங்க. WSL ஸ்பேஸ் -D ஸ்பேஸ் உபுண்டு அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உபுண்டுவோடைய கமாண்ட் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பிசிலையும் WSL யூஸ் பண்ணி உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் ஓஎஸை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.